சென்னை பெருங்குடி கல்லுக்குட்டை பகுதியில் சாலை, மின்சாரம், வீட்டுப்பட்டா உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து 184வது வார்டு கவுன்சிலர் ரவிச்சந்திரனிடம் நமது செய்தியாளர் ரஃபீக் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சென்னை வேளச்சேரி அடுத்த பெருங்குடி பகுதியாக இருக்கக்கூடிய சோனியா காந்தி தெரு, திருவள்ளூர் தெரு மற்றும் இருக்கக்கூடிய சுபாஷ் சந்திர போஸ் தெரு ஆகிய பல தெருக்களில் இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகள் குறித்து இருக்கக்கூடிய பொதுமக்கள் கேட்டறிந்தோம். 30-40 ஆண்டுகளாக வாழ்ந்து வர தங்களுடைய வீடுகளுக்கு பட்டா வசதிகள் வழங்கிட வேண்டும் என்பதும் அவர்களுக்கு முக்கியமான கோரிக்கையாக உள்ளது. இது குறித்து இருக்கக்கூடிய இங்கு 184வது வார்டு மற்றும் மண்டலம் 14 இருக்கக்கூடிய கவுன்சிலர் ரவிச்சந்திரன் அவரிடம் கேட்டறிவோம். தங்களுடைய வார்டுகளில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு அடிப்படை பிரச்சனைகள் குறித்து ஒரு சில தீர்வுகள் மட்டுமே கிடைத்துள்ளது. மேலும் ஒரு சில இடங்களில் தீர்வுகள் கிடைக்காத நிலையில் இருக்கிறது. அவர்களுக்கான சுமார் 30-40 ஆண்டுகளாக வாழ்ந்து வரக்கூடிய அந்த பகுதி மக்களுக்கு பட்டா வழங்க கோரி பொதுமக்கள் கோரிக்கை வைத்து வருகின்றன. அது மட்டுமின்றி ஒரு சில இடங்களுக்கு சாலை வசதிகள் போடப்பட வேண்டும் என்பதும் தெரிவித்து வருகின்றன. இந்த சோனியா காந்தி தெரு, திருவள்ளூர் தெரு, தங்களுடைய முக்கியமான இருக்கக்கூடிய இந்த கோரிக்கைகள் குறித்து தகவல்கள் சொல்லுவோம். நான் வந்து 184வது வார்டு மாமன்ற உறுப்பினராக தற்போது இருக்கிறேன். இது இல்லாமல் 14வது மண்டல குழு தலைவராக இருக்கிறேன். அது கல்லுக்குட்டை பகுதி என்னுடைய வார்டுக்கு உட்பட்டது தான் அந்த கல்லுக்குட்டை பகுதி. அதில் என்னென்னா கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு முன்னே அதிமுகக்காரங்க அந்த ஃப்ளாட்டு போட்டு விற்றுட்டாங்க. அது டோட் இடம், டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷனோட டோட் இடம். அந்த இடத்துல எந்தவித அவங்க ஃப்ளாட் போட்டு விற்றாங்களே கண்டி அது எந்தவித அடிப்படை வசதி செஞ்சே கொடுக்கல. 40 ஆண்டு காலம் அப்படியே தான் இருக்குது. அது குறிப்பாக சொன்னால் 2011 தான் அப்போ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்தபோது என்னுடைய முயற்சியால் நம்ம அப்போது வந்து அமைச்சராக தாமு அன்பரசன் அவர் தான் அப்போ எங்களுக்கு மாவட்ட கழக செயலாளராக இருந்தார். அவர் மூலிமா போய் அதை மூவ் பண்ணி அப்போ துணை முதல்வராக இப்போது முதல்வராக இருக்கின்ற அன்பு தளபதியார் அவர்கள் அவர் துணை முதல்வராக இருந்தார். அவருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று அவர் வந்து அப்போது நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். அவருடைய கவனத்திற்கு இதை கொண்டு சென்று 2011 அந்த ஆட்சி முடியும் தருவாயில் தான் நம்முடைய முதலமைச்சர் நாலேஜுக்கு அது போச்சு. அப்போ தான் வந்து அந்த கல்லுக்குட்டை பகுதிக்கு மின்சாரம் வழங்கணும். அதுக்கப்புறம் எங்களுடைய ஆட்சி முடிவுக்கு வந்தது. 2011 2021 வரைக்கும் அதிமுக ஆட்சி தான் நடைபெற்றது. நாங்கள் எங்கள் ஆட்சியில் மின்சாரம் கொடுத்ததோடு அப்படியே நின்றுச்சு. அதுக்கு மேலே எந்தவித அடிப்படை வசதியும் அந்த கல்லுக்குட்டை பகுதிக்கு அதிமுக செய்து கொடுக்கவில்லை. அதன் பிறகு 2021 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு, குறிப்பாக நான் அந்த வார்டு கவுன்சிலான பிறகு தான் நம்முடைய மருத்துவ மற்றும் மக்கள் நலத்துறை அமைச்சரின் கவனத்துக்கு அதாவது கிட்டத்தட்ட ஒரு 13,000 குடும்பங்கள் இருக்குது. எந்தவித அடிப்படை வசதி இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதை அவருடைய மேலான கவனத்திற்கு நாங்கள் கொண்டு சென்றோம். அது மட்டுமல்லாமல் எந்த மழை வந்தாலும் உடனே கல்லுக்குட்டியில் தான் தண்ணி நின்றோம். அதை புரிந்து கொண்டு 40 கோடி செலவில் மழைநீர் வடிகால் பணி முடிந்திருக்கிறது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மக்களே சொல்லுவாங்க, உங்களுக்கு எந்த மழை வந்தாலும் இப்போல்லாம் தண்ணி நிற்கிறதே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இன்னும் ஒரு 10 நாட்களுக்குள்ளோ, அதாவது நம்முடைய எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் வரவில்லை என்றால் அதற்குள்ளாகவே சர்வேர்களை அனுப்பி இந்த இடங்களை எல்லாம் சர்வே பண்ணும் அளவுக்கு நம்முடைய அமைச்சர் அவர்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளார். இந்த செய்தி வந்து கல்லுக்குட்டை மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல செய்தியாக இருக்கும். ஏன்னால் அவங்களுடைய 40 ஆண்டு கால கனவு, இதற்கு பட்டா கிடைக்குமா கிடைக்காதான்னு அவங்களுடைய ரொம்ப நாள் கனவு, அந்த கனவும் இப்போது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறைவேறப் போகிறது என்ற ஒரு நல்ல செய்தியை இப்போது கூறிக்கொள்கிறேன். பட்டா வந்துட்டு அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 232 தெருக்கும் சாலை அமைச்சு கொடுக்க போகிறோம். நம்முடைய கார்பரேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை பெருநகர மாநகராட்சி, நான் ஏற்கனவே வந்து மன்றக்கூட்டத்தை கூட பேசியிருக்கேன். நான் திருவள்ளூர் நகர் வேசர் தெருவில் இருக்கிறேன். இங்கே வந்து ஒரு 30 வருஷமாக இங்கே இருக்கிறோம். இந்த 30 வருஷம் வரும்போது இங்கே வந்து பள்ளமாக மேடும் நடக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படிப்பட்ட இடத்துல வந்து நாங்கள் வந்து இங்கே வந்து சாலை போட சொல்லிட்டு தார் சாலை போட சொல்லி நம்ம இங்கே இருக்க வட்டச் செயலாளர் தேவராஜ் சாரும் எஸ்பி ரவிச்சந்திரன் சேர்மன் அவர்கள்கிட்ட பல முறையிட்டு அதுக்கப்புறம் கிராம சபை கூட்டத்தில் வந்து நாங்கள் வந்து எங்கள் தெருவுக்கு தார் சாலை வேணும் அப்படி கேட்ட உடனே வந்து ஒரு 2 வாரம் கூட இருக்காது, மறுவாரமே வந்து ரோடு பார்த்து அளந்து அதுக்கான வந்து முயற்சியெலாம் பண்ணி தார் சாலை போட்டாங்க. அது தார் சாலை இந்த ரோடு மொத்தம் இல்லை, மொத்தம் இங்கேயே ஒரு 17 ரோடு கிட்ட எங்கள் திருவள்ளூர் நகரே போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சந்தியார் நகர் ரோடு வந்து சந்தியார் நகர் ரோடு, சேரன் தெரு ரோடெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து கார்பரேஷன் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு வந்து எங்களுக்கு மிகவும் ரொம்ப உபயோகமாக இருந்தது.
சேரன் தெருவுக்காக போய் சோனியா காந்தி தெருவுக்காக போய் அந்த மேட்டு மேலே இருக்க ஹாஸ்பிட்டல் இதுக்கெல்லாம் வந்து இந்த பெருமையெல்லாம் வந்து எஸ்வி ரவிச்சந்திரன் சார் அவர்களுக்கு சேரும். எனக்கு வந்து 32 வருஷத்துக்கு ரொம்ப தண்ணியில் நாங்கள் அவஸ்தைப்பட்டோம். போட்டு வச்சு தண்ணி எடுத்துன்னு வருவோம். அதெல்லாம் இல்லாத அவங்களே எங்களுக்கு தண்ணி லாரி அனுப்புனாங்க. தண்ணி லாரி வந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மேடாக்கி இப்போ தார் ரோடு போட்டுக்கிறாங்க. நாங்கள் கரண்ட்டு கேட்டோம். கரண்ட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு யூஸ் பண்ணாங்க. அப்புறம் வந்து ரோடு போட்டதுலேருந்து எங்களுக்கு பசங்க போகிறதுக்கு ரோடு மெயின் ரோடுக்கு போகிறதுக்கெல்லாம் வசதியாக இருக்குது. வேறு என்ன பிரச்சனை? இப்போ எங்களுக்கு குழா வேணும், பட்டா வேணும்னா அதே போல் எங்களுக்கு உள்ளே வந்து பஸ் வரணும். சின்ன பஸ் ஒன்று விட்டாக்கா நல்லாயிருக்கும். பெருங்குடிக்கும் பாரதி நகருக்கு போகிறதுக்கு பஸ்ஸு வேணும் எங்களுக்கு. அது முக்கியமாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கேருந்து பாரதி நகர் போகிறதுக்கு ஆட்டோக்கு 50 ரூபா கேட்குறாங்க, 100 ரூபா கேட்குறாங்க. அது எங்களுக்கு கட்டுப்படி ஆகலை. பெருங்குடி ஆஸ்பத்திரிக்கு போனோன்னா 150 ரூபா கேட்குறாங்க. அதுவும் எங்களுக்கு கட்டுப்படி ஆகலை. அதனால் எங்களுக்கு வந்து ஒரு மினி பஸ் உள்ளே விட்டாக்கா ஃப்ரீயாக லேடிஸ் பஸ் எங்கெங்கேயோ விடுறாங்க. இந்த ஏரியாவுக்கு விட்டாக்கா நல்லாயிருக்கும். எங்களுக்கு வந்து ரோடெல்லாம் போட்டு கொடுக்கணும். தண்ணி குழாவும் வருது. இப்போ எங்களுக்கு வந்து பட்டா கொடுக்கணும். எங்களுக்கு வந்து பட்டா வேணும். எங்களுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். 93லேருந்து நாங்கள் கஷ்டப்படுறோம். நாங்கள் இப்போ வந்து ரோடு போட்டிருக்காங்க, திமுக ஆட்சியில் போட்டிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் இடம் இருக்குது பேலன்ஸு, அது போடணும். இது ரோடு வசதி இல்லைன்னு சொன்னால் ரோடு போட்டு கொடுத்துக்குறாங்க தலைவருங்க. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இப்போ கரண்ட்டு இல்லை. மெயினாக வந்து எங்களுக்கு பட்டா வசதி இல்லை. பட்டா வசதி கொடுத்துட்டாங்கன்னா தலைவருங்க சேர்ந்து எங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நன்றியாக இருக்கும். செய்கிறாங்க சார். ரோடு தான் போட்டு கொடுத்துக்குறாங்க. மெயினாக ரோடு போட்டுக்கிட்டோன்னா நாங்கள் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுறோங்க. வரியெல்லாம் கொஞ்சம் நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து இப்போ வந்து எங்களுக்கு வந்து இது தடை போட சொல்லிடுறோம். பிரேக் தடை இந்த ரோடுக்கு. ஏன்னா இப்போ ஃபுல்லாகவே நிற்க மாட்டாங்க வண்டிங்க. ஏன்னா தண்ணி எடுக்க கூட எங்களால் வர முடியல. அதனால் இந்த இடத்துக்கு ஃபீட் பிரேக் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதேமாதிரி இந்த கம்பங்களும் கொஞ்சம் கொஞ்சம் சாஞ்சிருக்கு. அதை கொஞ்சம் பார்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எங்களுக்கு பட்டா வேணும் சார். ஒன்று வீட்டு வரி நாங்கள் வந்து 35 வருஷத்துக்கு மேலே ஆகுது சார் இங்கே வந்து. எங்களுக்கு பட்டா இல்லை வீட்டு வரியாச்சும் கொடுத்தாலும் ஓகே தான் எங்களுக்கு அது மெயினாக நாங்கள் எதிர்பார்க்குறோம் சார். நாங்கள்